அத நானே எவ்வளவோ பேருக்கு மீட்டிங் போற வைக்கிறேன், கொடுக்குறோம், ஆதார் கார்டு கொடுக்குறோம், ஐடி கார்டு கொடுக்குறோம், எத்தனை பேசுறாங்க, ஒண்ணுமே இல்லாத போயிட்டுங்க. உங்களுக்கு தெளிவான நல்ல கேள்வி இது. ஏன்னா நாளைக்கு இன்னும் யாராவது லைன்ல கேட்பான், என்ன கேக்குறாங்க கேக்குறாங்க. நான் என்ன சொன்னேன், நீ போய் 100 பேருக்கு சொல்லுவேன்னு சொன்னேன். 100 பேர்ல இந்த கேள்வியை உன்னை கண்டிப்பா கேட்பாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, தங்கவயலில் மத்திய மாநில அரசுகள் வளர்ச்சி பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தி தங்கவயல் பாதுகாப்பு ஐக்கிய முன்னணி சார்பில் தங்கவயல் முழுவதும் பொதுமக்களிடம் 1 லட்சம் கையெழுத்துக்கள் வாங்கும் பணி நடைபெற்று வருகிறது. இதன்படி கோரமண்டல் ஓரியண்டல் லைன் வெஸ்லியன் பிளாக் பகுதி மக்களிடம் கையெழுத்துக்கள் வாங்கப்பட்டது. KGF சேவ் கமிட்டி தலைவர் வழக்கறிஞர் R. ஜோதிபாசு, செயலாளர், நகரசபை முன்னாள் தலைவர் தயானந்தா உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகளும் பங்கேற்றனர். நம்மளுக்கு அது விலை கொடுத்து நாம இன்னைக்கு வாங்கணும், சாதாரணமா இன்னைக்கு வாங்க முடியாது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பேத்தமங்கலா தண்ணி இப்போ பழுப்பு போட்டு வந்துக்கிறாங்க, அங்கே வந்து நின்றுக்குது. அந்த தண்ணியை நீ வந்து எங்களுக்கு குடிக்கிற தண்ணியை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இன்னைக்கு அதை ஒரு கோரிக்கை நாங்கள் இன்னைக்கு வச்சிருக்கிறோம். அதே மாதிரி இந்த ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் தூக்கின்னு போய் மூச்சு வாங்கி ஸ்டெப்ஸ் ஏறதுக்குள்ளே செத்துறோம். அங்கே போய் அந்த ECG மிஷினை பார்த்தீங்கன்னா அது மாட்டு கொட்டாயில் கூட இருக்காது. அந்த மாதிரி ஒரு மிஷினை வச்சுட்டோமா அப்படி செக் பண்ணுறாங்க, ஒரு BP வச்சு பார்க்குறாங்க. ஆனால் நாம் என்ன கேட்குறோன்னா, ஒரு இட்னு போய் அவனை அட்லீஸ்ட் ஓரளவுக்கு அவனை வீட்லையாவது சேஃபாக இருந்திருப்பான், ஹாஸ்பிட்டலுக்கு எதுவான செத்துறான். இப்படிப்பட்ட நிலைமை அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்குது. அதை கூட ஒரு நல்ல ஹாஸ்பிட்டலாக இன்னைக்கு உருவாக்கணும்னு சொல்லி மற்ற நிறைய கோரிக்கை இதெல்லாம் KGFல கேட்கறதுக்கு யாரும் இல்லை. KGFல ஜனங்க ஒன்றா சேர்றதில்ல, இந்த பிரச்சனைகளை யாரும் வந்து பேசுறதில்ல அப்படின்னு சொன்னால் நாம் வந்து மத்திய அரசின் கீழே இருக்கக்கூடிய பகுதியில் வாழ்ந்துனுக்கிறோம். நாம் வந்து நான் மைனிங் ஏரியாவில் இல்லை. ஏன்னா கர்நாடகா கவர்மெண்ட்டு என்ன நம்மளுக்கு ஒரு வீட்டுக்கு, இந்த வீட்டுக்கு காத்தா கிடையாது, இந்த வீட்டுக்கு பட்டா கிடையாது. அப்போ நம்மளுக்கு எந்த இப்போ இந்த ரோடு வந்துக்குது. நான் என்ன கேட்குறேன், ஒரு பகுதி இருந்தால் 5000 100 1000 பேர்லேருந்து ஒரு 5000 பேர் வசிக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருந்தால் அரசாங்கத்தில் என்னென்ன இருக்குது, நல்ல பள்ளிக்கூடம், நல்ல மருத்துவமனை, நல்ல சுகாதாரம், ஹெல்த் சென்டர்லேருந்து எல்லாமே இருக்கணும் அப்படின்னு நான் மைனிங் ஏரியாவில் கவர்மெண்ட் ப்ரோக்ராம் வருது. வில்லேஜுங்களில் நம்ம ஊருங்களில் கேள்விப்பட்டுப்பீங்க, எங்கள் ஊரில் இது கொடுக்குறோம், எங்கள் ஊரில் அது கொடுக்குறோம், வீட்டுக்கு எட்டுன்னு வந்தே கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நாம் மைனிங் பகுதியில் இருக்கிறதுனால எந்த மாநில அரசினுடைய இதுவும் வந்து ₹1 கூட நம்மளுக்கு இந்த லைட்டு, தண்ணி, ரோடு இதை விட்டுட்டா வேற எந்த விதமான திட்டங்களும் வர்றதில்லை. அதனால நீ ஃபர்ஸ்ட் எங்களுக்கு வித்துருப்பா, நாங்கள் வாங்கிக்கிறோம், எவ்வளோ நாங்களே கட்டிக்கிறோம், நாங்கள் வரி கூட கட்டுறோம், எங்கள் சலுகைகளை பெறணும் அப்படின்றதுக்காக தான் இந்த இயக்கம். இந்த இயக்கம் வந்து எல்லாமே ஒரு அரசியல் கட்சி. ஆனாலும் இங்க கட்சி வெறும் கொடியை தூக்கின்னு ஒரு கட்சியினுடைய கொள்கைகளை நாம பேசிக்கின்னு நம்மளுக்குள்ள நாம பிளவுபட்டு போறதோட எல்லா இதுவும் வந்து தூரம் வைப்போம். நம்ம எல்லாரும் ஒன்னா சேருவோம். நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து அதன் அடிப்படையில் இந்த ஜனங்களுக்காக நாம ஒரு கையெழுத்து அரசாங்கத்துக்கு தரணும். 1 லட்சம் கையெழுத்து போடுறாங்க, மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு வரும். நாளைக்கு யாராவது உங்க வீட்டுக்கிட்ட வந்து கேட்கும் போது இந்த விழிப்புணர்வு உனக்கு இருந்தா இத்த செஞ்சியா, இத்த பண்ணியா, இதை கொடுக்குறியா, இதை பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வியை நம்ம கேட்க வேண்டிய ஒரு கட்டங்கள் வரும். அந்த கையெழுத்து இயக்கத்துக்கு நீங்க ஆதரவா வரணும். இதை நாங்க மத்திய அரசுக்கு டெல்லிக்கு கொண்டு போய் இந்த மாவட்டத்தினுடைய MP மல்லேஷ் பாபு அவர் தான் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணி வச்சார், பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவர் வந்து ஒரு அரசியல் கட்சி சார்ந்தவராக இருந்தாலும் கூட நியாயமான பிரச்சனைக்கு ஜனங்க சேர்ந்து சைன் பண்றதுக்கு நான் கூட ஆதரிக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் வந்து இன்னைக்கு பண்ணார். ஏன்னா இது நம்ம மத்திய அரசு இடத்துன்னு கிழக்கிறோம். என்னதான் வந்து நம்ம மாநில அரசில் இருக்கிறவங்களை உருவாக்கி விட்டாலும் கூட இது ஆன பிறகு என்ன சொல்றாங்க, இது ஸ்டேட் கவர்மெண்ட் இல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் எங்களால ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு சொல்றாங்க. நீ தொழிற்சாலையை போட்ட, நீ என் ஊர்ல எனக்கு ஹாஸ்பிட்டல் வசதி இருந்தா நான் ஏன் பெங்களூர் போடுறேன், நான் ஏன் கோலார் போடுறேன், நான் ஏன் பண்றேன், எல்லா வசதியும் என்கிட்ட இருக்குது, அதை செய்யுங்கன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட பணம் கேட்கல, உங்ககிட்ட பொருள் கேட்கல, உங்ககிட்ட கேட்கறது ஒரே ஒரு கையெழுத்து ஏற்றம் தான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் லாயரு, நான் நல்லா கேஸ் வருது எல்லாம் வருது நட்டுந்தாங்கிறேன். ஆனா அதெல்லாம் விட்டுட்டு கூட இந்த பிரச்சனைக்காக இன்னைக்கு ஏன் வரோம் அப்படின்னு சொன்னா, நாம கூட எங்க தாத்தா சுரங்க தொழிலாளி கெணியில செத்தாங்க, இன்னைக்கு எங்க அப்பா சுரங்க தொழிலாளி.
அப்போ நாம இருக்கிறோம். இப்போ நம்ம அக்கா தங்கச்சிங்க எல்லாம் கூட இந்த மாதிரி வீடுகளில் வாழ்ந்துங்கிறாங்க. இன்னைக்கு நமக்கு தெரிந்த ஒரு சில விஷயங்களை மட்டும் நம்மோட போயிடக்கூடாது. நம்மளால இந்த ஊருக்கு ஏதாவது செய்ய முடியுமா இருந்தா எல்லாரையும் ஒன்று திரட்டி என்ன பண்ணிடுறோம், நம்ம ஒன்றும் யாரும் காசு கொடுக்கல, வேற அரசியல் பண்ணல, எல்லாரையும் ஒருங்கிணைத்து ஆதரவா இன்னைக்கு ஒரு இயக்கத்தை பண்றதுனால இந்த வீடு சொந்தமாக்குற முயற்சி நடக்கும். நாளைக்கு பெமல்ல 4 பையன் நம்ம வீடு ஊருக்கார வேலைக்கு போனான்னா இந்த ஊர் இருக்கும், ஏன்னா பெமல்காரங்கிறான்னா இந்த ஊர் இருக்கும். நாளைக்கு நல்ல ஹாஸ்பிட்டல் இருந்துச்சுன்னு சொன்னா மக்கள் சுகாதாரத்தோட வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த கையெழுத்து இயக்கத்தை நாங்க இங்க கொண்டு வந்திருக்கிறோம். நானே எவ்வளவோ உங்களுக்கு தெளிவான நல்ல கேள்வி இது. ஏன்னா நாளைக்கு இன்னும் யாராவது லைன்ல கேட்பான், என்ன கேக்குறாங்க. நான் என்ன சொன்னேன், நீ போய் 100 பேருக்கு சொல்லுவேன்னு சொன்னேன். 100 பேர்ல இந்த கேள்வியை உன்னை கண்டிப்பா கேட்பாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா 25 வருஷம் ஆச்சு மைன்ஸ் மோடி. இது மத்திய அரசின் கீழே இருக்கிற சொத்து. HAL இருக்கிறவங்க மத்திய அரசு தான், பெமல்ல இருக்கிறவங்க மத்திய அரசு தான், வேற இருக்கக்கூடிய நாட்டில் இருக்கிற எல்லா பொதுத்துறை நிறுவனத்தில் இருக்கிறவங்க மத்திய அரசு தான். எம்ப்ளாயி வேலை இருக்கிற வரைக்கும் குவார்டர்ஸ்ல இருக்கணும். எம்ப்ளாயி வேலை விட்டவன குவார்டர்ஸ் விட்டு காலி பண்ணி போடணும். நீ சைன் பண்ணி கொடுத்தாதான் உனக்கு செட்டில்மெண்ட். இதான் சட்டம், இதுதான் மத்திய அரசின் கீழே அந்த சட்டம். நம்ம தங்க சுரங்கத்துல என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, ஆரம்ப காலத்துல யாராவது வயசான அம்மா இருந்தா, ஒரு பழைய காலத்தினுடைய இது 70வது வருஷத்துக்கு முன்ன 1970க்கு முன்ன வேலை விட்டா வீடு நீ சைன் பண்ணி கொடுத்துட்டு காலி பண்ணிடணும். வேலூருக்கோ குடியாத்துக்குமோ அவங்க ஊரை விட்டு ஏறி போயிட்டு இருப்பாங்க. ஆனா 73ல நம்ம மைண்ட்ஸ்ல ஒரு ரூல்ஸ் வந்துச்சு, வேலை விட்டா கூட அவங்க ஒரு 5000 ரூபாய் பணத்தை ஒதுக்கிட்டா அவங்களுக்கு இந்த வீடை வாடகையில கொடுக்கலாம், கமர்ஷியல் ரெண்ட்ல கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. வேலை விடுறவங்க என்ன பண்ணாங்க, யார் பேர்லயே போட்டுக்குன்னு இந்த வீடுங்களை அப்படியே கண்டினியூ ஆனாங்க. அப்படி கண்டினியூ ஆகிக்கிற வீடு ஒரு 10,000 வீடுக்குதா, மாசம் வாடகை கட்டுறவங்க இந்த லைன்ல இருக்கிறாங்க இல்லையா, அப்படி இப்படி வந்தாங்க. மைன்ஸ் மூடின பிறகு மைன்ஸ் மூடினது தப்புன்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் போட்டாங்க. அந்த கேஸ்ல ஒரு தீர்ப்பு வந்துச்சு. அந்த தீர்ப்பு என்ன வந்துச்சுன்னா, மைன்ஸ் மூடினது சரி, ஆனா அங்க வாழ்ந்துக்கிறாங்களே அந்த மக்கள் 150 ஆண்டு காலமா உலகத்திலே எவனும் மைன்ஸுக்குள்ள கெனிக்குள்ள இறங்குறதுக்கு தயாரா இல்லாத போது தாழ்த்தப்பட்டவர்கள் தமிழர்கள் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம தான் வயிற்று பொழப்புக்காக மைன்ஸ்குள்ள இறங்கி மேல வருவோமா பணமா வருவோமான்னு கூட தெரியாம அப்படிப்பட்ட ஒரு வரலாறு கொண்ட இந்த ஊர்ல சாதாரணமா அந்த வீடு விட்டுரு, அது என்ன ஷீட்டு ஒரு இது, அதுக்கு ஒன்றும் ரேட் இல்லை, அவன் வாழ்ந்துக்கிறான் இல்லையா, அந்த இடத்துக்கு ஒரு அடிக்கு 10 ரூபாய்க்கு அவனுக்கு வித்துடு. யாருக்கு? 3500 தொழிலாளிக்கு அதை வித்துடு. அது கீழே எழுதுறார். அதுக்கு முன்னாள் தொழிலாளர்கள் யாரெல்லாம் உழைச்சி ரிட்டையர்ட் ஆகி அந்த வீட்டில் வாழ்ந்துக்கிறானோ அவனுக்கும் 10 ரூபாய்க்கு அதே ரேட்ல வித்துடு. 3வது எழுதுறாங்க, அந்த அவர்களுடைய குடும்பங்கள் யாராவது, அவர்களுடைய பிள்ளைகள் யாராவது அந்த வீடுகளில் வாழ்ந்துன்னு இருந்தா அவர்களுக்கு அதே ரேட்ல வித்துடு அப்படின்னாரு. 1000 அடி 1000 ஸ்கொயர் ஃபீட் ஒரு வீடு இருக்குதுன்னு சொன்னா அதை 10 ரூபாய்க்கு விற்கணும் ஒரு ஸ்கொயர் ஃபீட். 1000க்கு மேல ஒரு வீடு அளவு இருக்குதுன்னு சொன்னா அதை 20 ரூபாய்க்கு விற்கணும். 2000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு அதிகமா இருந்தா அதை 3030 ரூபாய்க்கு விற்கணும். இந்த தீர்ப்பு வந்தது 2003ல. இந்த தீர்ப்பை மன்மோகன் சிங் பிரைம் மினிஸ்டரா இருக்கும்போது அப்போ ஒரு இந்த முடிவை அமல்படுத்தணும் இல்லையா, கோர்ட் எழுதிச்சு. அமல்படுத்துறது யாரு? அரசாங்கம் அமல்படுத்தணும். தொழிலாளி காசு வாங்குறதுலன்னு அமைதியா நின்னுக்கிறான். அப்ப 2006ல ஒரு இந்த இதை நாங்க ஏத்துக்கிறோம், கேபினெட் முடிவு அரசு ஆணை வெளியிட்டாங்க. 2007 அந்த அரசு ஆணையை கொடுத்தாங்க. எல்லா தொழிற்சங்கங்க என்ன சொன்னாங்க, நான் ஓகே நீங்க கொடுத்ததுனால நாங்க வேலை விடுறோம்னு சொல்லி விஆர்எஸ் எழுதி கொடுத்தாங்க. எழுதி கொடுத்தவன் 50% காசு வாங்கினான். மீதி இந்த தங்க சுரங்கத்தை யாராவது எடுத்து நடத்தினா நாங்க கொடுக்குறோம்னு அந்த நேரத்தில் அவங்க பண்ணிட்டாங்க. வீடுங்களெல்லாம் உங்களுக்கு கொடுக்குறோன்ட்டு கார்பன் பேப்பர், வெள்ளியில கார்பன் பேப்பர்ல பிரிண்ட் ஆன 3500 தொழிலாளிக்கு ஹவுஸ் சேல்னு ஒன்று கையில கொடுத்தாங்க. அதை வாங்கிக்கின்னு அவங்க என்ன பண்ணாங்க, எழுதி கொடுத்தாங்க. எப்போ நீ எனக்கு பட்டா கொடுப்ப? இன்னைக்கு கூட அந்த பிரச்சனை வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னே அவங்களுக்கு பொசிஷன் சர்டிஃபிகேட்னு அவங்க கொடுத்தாங்க. நான் சொல்றது பாயிண்ட் நம்பர் 1லயே இன்னும் மூட்டி மோதி நிற்கிறோம்.
நான் சொன்னது இன்னொன்று ரெண்டாவது 3500 தொழிலாளிக்கு அதிகம் இன்னும் செத்துனுக்குறோம். பட்டா கொடுக்கல, பொசிஷன் சர்டிஃபிகேட் கொடுக்கலன்ட்டு. ஆனால் பாயிண்ட் நம்பர் 2 முன்னாள் தொழிலாளருக்கு இன்னும் முடிவில்லை. பாயிண்ட் நம்பர் 3 அவர்களுடைய பிள்ளைகளுக்கு இன்னைக்கு முடிவில்லை. அதனால ஓட்டுக்காக எலெக்ஷன்ல அதிகாரத்துக்கு வரணுன்றதுக்காக நாங்க பண்ணிடுறோம் நீங்க பண்ணிடுறோம்னு சொல்லிட்டு பட்டா பேப்பர் கொடுத்ததும் உண்டு, ஆதார் கார்டு கொடுன்னு கேட்டதும் உண்டு. நாளைக்கு உனக்கு பட்டா குத்துருவான், அந்த பேச்சுக்கு இடம் இல்லை. இப்படி ஒரு முடிவு ஆகிக்குது. இன்னும் அவனுக்கே பொசிஷன் சர்டிஃபிகேட் காத்தா பட்டா இன்னும் கொடுக்கலையே. இன்னொரு டேஞ்சர் இருக்குது. நம்ம 8க்கு 15க்கு மட்டும்தான் பட்டா. இவ்வளோ பெரிய வீடுக்குது. நாளைக்கு அவன் அந்த அலாட்மெண்ட்ல எழுதி வச்சிருக்கிறான் 10க்கு 15 சொல்லி. அவன் அதுக்கு தான் கொடுக்குறான், விற்கிறான். அப்போ இன்னொன்று அடுத்து கேட்குறோம். நாங்கள் கட்டிட்டான். அவங்க எவ்வளோ எப்படி வாழ்ந்துனுக்குறாங்களோ அவர்களுக்கே அதை வந்து அந்த ரேட்டில் என்ன ஃபிக்ஸ் பண்ணுறேன் பண்ணன்ட்டு இதை அமல்படு. நியாயமான கேள்வி. இப்போ மற்றவங்க சொன்னதுக்கும் நான் சொன்னதுக்கும் வித்தியாசம் இருக்கும். இருக்கிறது அமல்படுத்து. இப்போ யாருமே கேட்கறது இல்லை. கவர்மெண்ட் என்ன கேட்குறான்? இப்போ எம்பி கிட்ட நான் போனேன். எம்பி எங்களை பாரு, ஊர் நல்லி ஒட்டிக்கே பரவலாம், எல்லாம் ஒன்றா வர்றதில்லை ஆச்சு. இந்த ஊரில் இன்னொன்று வந்துச்சு. நான் அரசியல் பேசலை. கர்நாடகாவை ஆள்ற ஒரு கட்சி தங்கவயல் ஆட்சிக்கு வந்தா எந்த கட்சி ஆட்சி அங்கே வருதோ அந்த 20 வருஷமா அந்த மாதிரி கட்சி தான் இருக்குது. ஆனால் நம்ம பிரச்சனை தீர்ச்சா தெரியல. இது மத்திய அரசு பிரச்சனை, இது மாநில அரசால தீர்ற பிரச்சனை இல்லை. அவங்க இது ஸ்டேட் கவர்மெண்ட் இல்லை. இங்கே வந்து நாங்கள் எந்த ஸ்கீமும் பண்ண முடியாது.